அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெயின் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாகிரஃபியில் 2024 கேட்ட 4th 15 மார்க். ஓகே, கொஷினை பாருங்கள். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் இப்படி கேட்டாங்கனாலே டிஃப்ரென்ஷியேட்டுன்னு அர்த்தம். பிட்வீன் நேஷ்னல் பார்க்கு, சாங்சுரி, பயோஸ்பியர் இதை மூணையும் என்ன பண்ண சொன்னாங்கன்னா பிரித்து கேட்ட சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸாமின் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேப், சரிங்களா, மேன் அண்ட் பயோஸ்பியர், அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாமின் பண்ண சொல்கிறாங்க. அப்போ டைட்டில் நேஷ்னல் பார்க்கு, சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ், எ கம்பேரிசன். எவ்வளோ அழகாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆல் த்ரீ ஆர் designated as protected areas aimed at biodiversity conservation but differ in size, scope and allowed human activity. இப்போ கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பார்க்கும். வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க்கு, பயோஸ்பியர் ரிசர்வ். இது ஸ்பெசிஃபிக் ஸ்பீசிஸ் மட்டும் பார்க்கும். இது என்டையர் ஈகோசிஸ்டம் பார்க்கும். இது பயோடைவர்சிட்டி. அப்புறம் இருக்கிறதுலே சின்னது, லார்ஜரு, இருக்கிறதுலே பெருசுது. அடுத்து லெஸ்ஸர் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன். பெரிய அளவில் சாங்சுரியில் பெரிய அளவில் ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஹையஸ்ட் டிகிரி இந்த கோர் ஜோன். இது வந்து பஃபர் ஜோன், கோர் ஜோன் பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஓன்டு பை ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் என்டிட்டி, ஓன்டு பை என்டையர்லி கவர்மெண்ட்டு, என்டையர்லி மேனேஜ் பை கவர்மெண்ட். அப்புறம் பவுண்ட்ரிஸ் நாட் ஃபிக்ஸட் ஆர் மார்க்டு பை லெஜிஸ்லேஷன், ஃபிக்ஸட் அண்ட் கிளியர்லி மார்க்டு, ஃபிக்ஸட் அண்ட் டிவைடட் இன்டூ 3 zones. அதான் சொன்னேன் இல்லையா, கோர் ஜோனு, பஃபர் ஜோன் அப்படின்னு சொன்னல. அடுத்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலவுட் டு லிமிடெட் எக்ஸ்டென்ஸ். நம்மளை கொஞ்சம் தூரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. நேஷனல் பார்க்குள்ளே என்ன பண்ண ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட், உள்ளே போக முடியாது. பயோஸ்பியர் ரிசர்வில் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்டட் பை ஜோன். கோர் ஜோனு, பஃபர் ஜோன், டிரான்சிஷன் ஜோன். கோர் ஜோனுக்குள்ளே போகவே முடியாது. பஃபர் ஜோனுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் போவாங்க. டிரான்சிஷன் ஜோனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். நோ கிளியர் இன்டர்னல் ஜோனேஷன். இதுக்குள்ளே வந்து அந்த ஜோன் பிரிக்கிறதுலாம் கிடையாது. ஃபார்மல் ஜோன் கிடையாது. இங்கே வந்து 3 ஜோனாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. எதுக்காகனா அந்த டிரான்சிஷனை ஐடென்டிஃபை பண்ணி காடுகளோட அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக. ரெக்கக்னைஸ் பை ஐயூசிஎனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, யுனெஸ்கோலேருந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. கேன் பி அப்கிரேடட் டு நேஷனல் பார்க், கேனாட் பி டவுன்கிரேட் டு சாங்சுரி. அதை திருப்பி டவுன்கிரேட் பண்ண முடியாது. நேஷனல் பார்க் அண்ட் சாங்சுரிஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் ரிசர்வ். இப்போ யுனெஸ்கோஸ் மேப்னா மேன் அண்ட் பயோஸ்பியர், லான்ச் பை யுனெஸ்கோ in 1971, is an intergovernmental scientific program for improvement of relationship and their environments. அப்போ அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேயே சொல்லிடுறேன் பாருங்கள். டு ப்ரிசர்வ் லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஈகோசிஸ்டம், ஸ்பீசிஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி, டு ஃபோஸ்டர் ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தட் இஸ் சஸ்டைனபிள், டு சப்போர்ட் ரிசர்ச், மானிட்டரிங், என்விரான்மெண்டல் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங். இதுக்காக நம்மகிட்ட கொண்டு வரோம். அப்போ என்ன பண்ணுறோம், கன்க்ளூஷனில் சொல்கிறோம். All the 3 protected areas offers a comprehensive model for conservation. Ultimately, Biosphere Reserve serves as a crucial global model for balancing human welfare and ecological harmony. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக் டேட்டாவை வச்சு ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய மார்க் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.